இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் கவர்ச்சி மிக்க கோட்பாடுகள், பேச்சுக்களை வேற வேற கொள்கைகளிலிருந்து யாராவது செய்தார்கள் என்று சொன்னால், அந்த பேச்சுக்களை, கொள்கைகளை, அந்த கருத்துக்களை கேட்டு அவர்கள் பின்னால் சென்று தங்களுடைய மார்க்கத்தை அடகு வைக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியுது. அதுல முக்கியமாக இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர்றாங்க. தமிழ் தேசிய சித்தாந்தத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்க ஒரு பிம்பமாக மக்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு சொன்னா அந்த பிரபாகரன் என்பவர் தான். இவரை முன்னாடி வச்சு இவர் ஏதோ அவதார புருஷன் மாதிரியும் தமிழ் மக்களே காக்க வந்த தூதர் மாதிரியும் இளைஞர்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யும் பொழுது கையை தூக்கி அப்படி உணர்ச்சி வேகத்துல பேசும் பொழுது எங்களுடைய தலைவர், எங்களுடைய அண்ணன், எங்களுடைய மூத்தவர் என்று சொல்லி அப்படி பேசும் பொழுது அந்த மக்கள் அந்த உணர்ச்சி நரம்பு அந்த புடைக்க பேசும் பொழுது இந்த இளைஞர்கள் தங்களை அறியாமலே அந்த சதி வலையில விழக்கூடிய நிலையை பார்க்கணும். நம்முடைய தலைவர் யாருன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அகில உலகத்தின் இறை தூதாக அருளப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முஸ்லிம்களுடைய ஒரே தலைவர். வேற யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. ஆனா இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த பிரபாகரனை கொண்டு நிப்பாட்டுறாங்க. அப்படி இவர்கள் சொல்லக்கூடிய வகையில பிரபாகரன் முஸ்லிம் இளைஞர்கள் மற்றவங்களுக்கு எப்படியோ போயிட்டு போட்டு முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க வகையில் உள்ள தலைவரா அவரு இந்த பிரபாகரன். இவர்கள் புகழ்ந்து பாராட்டக்கூடிய வகையில் அவ்வளவு சிறந்த மனிதரா, நல்ல மனிதரா இந்த பிரபாகரன் பார்த்தோம்னா, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இவரை மாதிரியான ஒரு கொடுங்கோலான், ஒரு துரோகி வேற யாரும் இருக்க முடியாது. பிரபாகரன் மாதிரி அவ்வளவு பெரிய துரோகத்தை முஸ்லிம்களுக்கு செய்தவர் இந்த பிரபானா. அவன் இவன் சொல்ல விரும்பல. சில பேர் போது பேசுவாங்க, நமக்கு எதிரியா இருந்தாலும் நம்ம அவர்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்கு. ஆனால் இவர் செய்த செயலுக்கு அவன் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மோசமான செயலை முஸ்லிம்களுக்கு எதிராக அரங்கேற்றியவர், கொடுங்கோலன், ஹிட்லருக்கு நிகரானவர் இந்த பிரபாகரன். 1990களில் இவர்களுக்கு தமிழ் தேசிய நாடு வேண்டும் என்பதற்காக வடகிழக்கு மாகாணங்களை அவர்கள் அபகரித்து அதுல முழுக்க தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள்லாம் முஸ்லிம்கள் கிடையாது. முஸ்லிம்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களா தான் இருந்தாங்க இலங்கையில. ஆனாலும் முஸ்லிம்கள் அல்லாத தமிழர்கள் தான் அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதற்காக 48 மணி நேரம் கெடு விதித்து உங்களுடைய உடைமைகள் ஒன்னையுமே நீங்க எடுக்காம இந்த நாட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி விரட்டி எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்குறது அந்த பிரபாகரன். காத்தாங்குடி என்று சொல்லக்கூடிய இடத்துல பள்ளிவாசல்ல நுழைந்து தொழுது கொண்டிருந்த மக்களை, ஏறக்குறைய 100க்கு அதிகமான மக்களை சுட்டு கொண்டவர் தான் இந்த பிரபாகரனுடைய படை, விடுதலை புலிகள் சொல்லி படை. அந்த பள்ளிவாசல்ல அந்த கரைகள்லாம் படிந்திருந்த சாட்சிகளை கூட இங்கிருந்து சென்றவர்கள்லாம் அது வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தவர் தான் இந்த பிரபாகரன். இந்த மாதிரி பல இடங்கள் அந்த தரவுகள்லாம் நமக்கு சொல்லலாம். பல இடங்கள்ல இவர்களுடைய படைகள் நுழைந்து முஸ்லிம்களை கருவறுத்த அந்த நிலையை நம்ம பார்க்க முடியுது. வரலாற்றுல எத்னிக் கிளீன்சிங்னே பதிவு செய்திருக்கிறாங்க. இன சுத்திகரிப்பு செய்தவர் இந்த பிரபாகரன். முஸ்லிம்களை அந்த பகுதியிலிருந்து இன சுத்திகரிப்பு செய்தவர்கள் இந்த விடுதலை புலிகளும் இந்த பிரபாகரன். அவர்களை நம்ம இங்க உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்கள் 30 வயசு 28 வயசு இளைஞர்கள் நாம் தமிழர்ங்கிற ஒரு கட்சியில சேர்ந்து கொண்டு அந்த பிரபாகரனை தலைவராக அப்படி கையை தூக்கிட்டு நாம் தமிழர் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதோ பார்க்க முடியுது. இந்த பிரபாகரன் ஒரு சமுதாயத்துக்கு என்ன செய்து தெரியுமா? மூமின்கள், முஸ்லிம்கள் ஒரு உடலினுடைய உறுப்புகள் மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எந்த நாட்டுல முஸ்லிம்கள் இருந்தாலும் அவங்க நம்முடைய சொந்தங்கள் மாதிரி, நம்முடைய சகோதரர்கள் மாதிரி. அந்த மக்களை இவருடைய படை கொண்டு குவிச்சிருக்குது. அவரை தலைவராக அவன் கொண்டாடலாம், நீனும் சேர்ந்து கொண்டாடுறியப்பா, உனக்கு எப்படி இதை கொண்டாட மனம் வரும்? நம்முடைய சகோதரர்களை கொண்டிருக்கிறார்கள்.
அது மட்டும் இல்ல, அது நீதி கேட்டு அந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது நார்வேல 2002. அப்போ நம்ம இஸ்லாமிய சமுதாய அந்த கட்சிகள் அந்த தலைவர்கள்லாம் எங்களையும் நீங்க பேச்சுவார்த்தையில கொண்டு வரணும், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்க உடைமைகளை இழந்திருக்கிறோம், சொத்துக்களை இழந்திருக்கிறோம், எங்க உயிர்களை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களையும் பேச்சுவார்த்தையில் இணையுங்க என்று கேட்கும் பொழுது முஸ்லிம்களை பேச்சுவார்த்தை இணைக்கவே முடியாது, அவர்கள் கிடையாது, எங்களுக்கும் அரசுக்கும் மட்டும்தான் பேச்சுவார்த்தை என்று அதை தவிர்த்தவர்கள் இந்த விடுதலை புலிகளும் இந்த பிரபாகரன். முஸ்லிம்கள் மேல் அவ்வளவு வஞ்சம் வைத்திருந்தது பிரபாகரன். முஸ்லிம்கள் எதுக்காக கொண்டு வந்து நியாயப்படுத்தும் பொழுது முஸ்லிம்கள் எங்களை காட்டி கொடுத்தார்கள், எங்களுக்கு எதிராக துரோகம் செய்தார்கள், அரசாங்கத்திற்கு உளவு வேலை பார்த்தார்கள், அதனால்தான் கொண்டதை நியாயப்படுத்துறது பிரபாகரன். இதெல்லாம் நம்ம இளைஞர்கள் தெரிந்து கொள்ள, நம்ம இங்க உள்ள இளைஞர்கள் இல்லை, நாளைக்கு இங்கேயும் வருவாங்க. நம்ம பெருசா நினைக்கல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கும் போது தமிழ் தேசியத்துல நம்ம மக்கள் எல்லாம் போவாங்க, நம்ம இளைஞர்கள்லாம் போவாங்கன்னு பெருசா நினைக்கல. முஸ்லிம் இளைஞர்கள்லாம் தெரியும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும், பிரபாகரனை பத்தி தெரியும், இந்த தமிழ் தேசியத்தை பத்தி தெரியும், இந்த நாம் தமிழர்ங்கிறது எல்லாம் தெரியும், அங்கெல்லாம் போக மாட்டான்னு என்று சொல்லி நம்ம அதை பெருசா எடுத்துக்கொள்ளல. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துறது மாதிரி இன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய பிரச்சாரங்களாக பேச்சாளர்களாக மேடை தோறும் முழங்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்தோம்னா இஸ்லாமிய பெண்களையும் இஸ்லாமிய இளைஞர்களையும் கொண்டு துப்பாட்டி வைக்கிறான். அதை வேற வேற இயக்கத்துல உள்ளவங்க அந்த பெண்களை அந்த பிள்ளைகளை அந்த பசங்களை எல்லாம் திட்டும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்குது. என்னதான் நம்ம முஸ்லீம் இல்ல, நம்ம முஸ்லீம் பையன் இல்ல, முஸ்லீம் பொண்ணு இல்ல, இவனை திட்டுறாங்கன்னு சொல்லி இவனுக்கு அந்த வேற எதுக்கு பெரியார திட்டுறோங்கிற பேர்ல பேச விடுறான். இதுங்களும் மூளை செலவு செய்யப்பட்டதுனால அவங்களுக்கு எதிராக பேசுறாங்க, பேசி கடைசியில திட்டு வாங்கிட்டு நிற்கிறான். குடும்பத்தை தனிப்பட்ட முறை பேசலாம் பேசுற நிலைக்கு போயிடுறாங்க. பேசுற பிறகு இங்க இருந்து கிளப்பி விடுறான். அவன் கட்சியில இருந்து என்ன பண்றான், அந்த இயக்கத்தை இந்த இயக்கம் அவங்களே அந்த பெரியாரிஸ்டுகளையும் இவங்களையும் மோத விடுறதுக்காக வேண்டி முஸ்லிம் பெண்களை இப்படி பேசிட்டான் பாத்தீங்களா, முஸ்லிம்களையா அமைதியா இருக்கீங்க, உங்களை யாரு பேச சொன்னா, அவங்கள நீங்க பேசுறவங்க அவன் பதில் சொல்றான். நம்ம மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறதோ, நமக்கு மறுமைக்கு என்ன தேவையோ அதை பேசுவதற்கு நம்ம முஸ்லிம் இளைஞர்களையும் முஸ்லிம் பெண்களையும் நம்ம தயார்படுத்தணுமா, அதை நோக்கி நம்முடைய பாதை இருக்கணுமா? இந்த அற்பமானது அரசியல்வாதிகளுக்கு பின்னால போய் அவங்க போடக்கூடிய சின்ன சின்ன அற்பமான காசு பணத்திற்காக நம்முடைய மறுமையை இழந்து உலகத்துல நம்முடைய மானத்தை இழந்து நம்ம வாழ வேண்டிய நிலைமை இருக்குமா? அப்ப நம்முடைய இளைஞர்கள் இந்த மாதிரி வருவாங்க, இந்த மாதிரி அப்படி நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ் தேசியம், நம்ம இனம், மானத்தை இழந்தவன் இருக்க முடியாது, இனத்தை இழந்தவன் இருக்க முடியாது, தமிழை இழந்தவன் இருக்க முடியாது, அப்படி கையை தூக்கிட்டு பேசி அப்படி இளைஞர்களை இழுக்கிறதுக்கு வருவான். பிணத்தின் முகம் சிதைந்தால் அடையாளம் தெரியாது, தமிழ் இனத்தின் முகம் சிதைந்தால் யார் என்றே தெரியாது என்று இப்படிலாம் பேசுவான். நமக்கு அப்படி பொங்கிட்டு வரும், நம்மளும் தமிழர் தான் சொல்லிட்டு, நம்ம எல்லாம் தமிழ் பேர் இனத்தின் மக்கள், தமிழ் தேசிய குடிமக்கள் சொல்லுவாங்க. நம்ம இளைஞர்கள் இதுல கவனமா இருக்கணும். ஸ்கூல்ல கூட வருவாங்க, காலேஜ்ல கூட வருவாங்க, கன்வின்ஸ் பண்ணி பேசி கொண்டு போயிடுவாங்க. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் நாசமா போய் மறுமை வாழ்க்கை நாசமா போயிடும். இதுல எல்லாம் வெளிப்பாக இருந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போகும்போது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மார்க்கத்திற்கு ஒரு விரோதமாக எந்த ஒரு கருத்தையா வைக்கிறானா, அப்படி இருந்தா நம்ம அதுல இருந்து ஒதுக்கி கொள்வோம். கட்சி தேவைதான், அரசியல் தேவைதான், எல்லாம் தேவைதான், நமக்கு மறுமை தான் தேவை. இது எல்லாரோட முக்கியம் மறுமை. இந்த மறுமைக்கு பாதிப்பு வரக்கூடிய வகையில எந்த ஒரு செயல்பாட்டிலும் இந்த உலகத்துல நமக்கு ஈடுபடுவதற்கு யாராவது ஒருத்தர் வழிகாட்டினார் என்று சொன்னால் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அப்படி நம்முடைய சமுதாயம் வார்த்தெடுக்கப்படுவதற்கு ஆன முயற்சிகளை ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தலைவர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனிஹம்துலில்லாஹி.